திருத்தபதிகம் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்து திருக்குமோ சங்கரையா உன் செல்வம் சால வழகியதே. இப்ப பெருமான திருக்கல்யாணம் மண்ணுட்டா அடுத்தது அதராமிருத்தத்துக்கு உரிமை கிடைச்சுடுற சொல்லியோ. அதனாலே பகவானுடைய திருவாய் அமுதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இனிமேத்தான் கல்யாணம் ஆயிடுத்து அனுபவத்துக்கு போகணும். அப்போ அவனுடைய வாய் அமுதம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கணும்னு யாரை கேட்கறது? இப்போ அதை சாப்பிட்டு பழக்கப்பட்டவனை தானே கேட்கணும். அது ஆறு பழக்கப்பட்டிருக்கா? சங்கத்தாழ்வான் தான். எப்போதும் வாயில பாஞ்சஜன்யத்தை வைத்து ஊதுகிறான். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தன் தனஞ்சயா சகோஷோ தார்த்தராட்ராணாம் ஹிருதயானி வெதாரயத் என்னும் யுத்த ஆரம்பத்திலேயே பாஞ்சஜன்யத்தை எடுத்து கண்ணன் வாயில வச்சு ஊதினார். 100 பேருடைய மனசும் உளுத்தே போச்சு. இனிமேல் உயிர் இருக்கவே போறதில்லேன்னு அடுத்து திருத்தராஷ்டிரகுமாராளுக்கு. அது விரோதிகளை பதைக்க வைக்கும், அனுகூலர்களை ஆசைப்பட வைக்கும், இவர்களுக்கு ஆஸ்வாசகரமாக இருக்கும், அவர்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த சங்கத்தை பார்த்து கேட்கிறாள், என் கணவன் ரங்கநாதன் கண்ணன் அவனுடைய திருவாய் அமுதம் எப்படி இருக்கும்? கருப்பூர நாருமோ, பச்சைக்கல்பூர வாசனையா இருக்குமோ, கமலப்பூ நாருமோ, தாமரை இதழ்களைப் போல வாசனையா இருக்குமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, தித்திப்பாக இருக்குமோ? யாருடையது? என்னரங்க தின்னமுதற் குழலழகர் வாயழகர் கொப்பூழில் எழுகமலப் பூவழகர். குழல் அழகர், வாய் அழகர், கொப்பூழில் எழுகமலப் பூவழகர். அந்த அரங்க தின்னமுதனுடைய திருவாய் அமுதம் எப்படி இருக்கும்? யாரை கேட்கிறேன்னு சங்கம். சங்கரையா உன் செல்வம் சாழ வழகியதே. உன்னை பார்த்து தான் கேட்கிறேன். இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலான். இந்திரன் கூட உன்னோட செல்வத்துக்கு சமமாக முடியாது. அண்டாளே தேவலையே, என்ன ரொம்ப தூரம் கொண்டாடிட்டு இருக்கீரே, என்ன இப்போ என்கிட்ட கண்டுட்டீர் அப்படின்னு பாஞ்சஜன்யம் கேட்டுது. சக்கரத்தாழ்வாருக்கு இல்லாத வைபவம் கூட உனக்கு இருக்கு பத்தியா? அப்படியான்னு கேட்டுது. நான் பாடினேனே, பங்கைய செல்வன் பகவான் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன்னு இருக்கும் இல்லையோ பாட்டிலே. சங்கொடு சக்கரம்னு ரெண்டையும் சொல்லச்சே, சங்கத்தை முன்னாடி சொல்லி சக்கரத்தை பின்னாடி சொல்லணும் இல்லையோ. ஏன் சங்கம் முன்னாடி சக்கரம் பின்னாடின்னா, சங்கத்தாழ்வான் இந்த கையை விட்டு நகர வேண்டிய தேவையே இல்லை. சங்கத்தாழ்வானுக்கு அதராமிர்தம் கிடைக்கும். இந்த 2 பேரையுமே சக்கரத்துக்கு கிடையாது. சக்கரம் அப்பப்போ யாரையானு கொல்லணும்னா போயிட்டு தான் திரும்பி வரணும். பாஞ்சஜன்யம் போக வேண்டிய தேவையே கிடையாது. சக்கரத்தை வாயில வச்சுன்னு முத்தம்லாம் பகவான் கொடுக்க மாட்டார், அது கிழிச்சுடும். அதனால அந்த பெருமையும் அதுக்கு கிடையாது. அந்த 2மே இடக்கையில் இருக்கிற சங்கத்தாழ்வானுக்கு இருக்கொல்லியும். வலக்கை யாழி இடக்கை சங்கம் இவையுடைய வால் வண்ணன மலக்கு நாவுடையற்கு மாறுள தோயும் மண்ணின் மிசையேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதனால வலக்கையில் இருக்கிற ஆழியை காட்டிலும் இடக்கை சங்கத்துக்குண்டான வைபவம். 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால். 16,000 தேவிமார்களுக்கு பொதுவாக இருக்கிற அதராமிருத்தத்தை போய் பாஞ்சஜன்யமே நீ தனியா அனுபவிக்கிற பத்தியா? இது நியாயமா? எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறத நீ பிரித்து கொடுத்துட வேண்டாமோ என்று சங்கத்தாழ்வானிடத்தே 7ஆம் பதிகம் முழுமையும் பிரார்த்தித்தாள் ஆண்டாள். கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து ஊழியான் கைத்தலத்தே குடியேறி கடைசியா பகவானுடைய திருக்கைக்கு வந்துடுத்தான். இந்த கையை பார்க்கறச்சே ஆண்டாளுக்கு என்ன ஆசைன்னா, வெளித்திருக்கலம் சிவப்பா இருக்கு, உள் திருக்கை தலம் வெளுப்பா, வெளிக்கு இருக்கிற நீளமா இருக்கு, உள்திருக்கை தலை சிகப்பா இருக்கு, பாஞ்சஜன்யம் வெளுப்பா இருக்கு. இந்த 3 வர்ணத்தினுடைய சேர்க்கையை பார்த்துட்டு இப்பதான் மனசு பறிப்படுத்து. ஏற்கனவே கூட தேவலை காளபுகுதான காளை பருவதற்கு மனம் கொடுத்தேன். ஆனா இப்போது இனி இந்த வர்ணத்தினுடைய சேர்க்கையை பார்த்துட்டு மனசு ஈடுபடாமல் இருக்காது என்று பாஞ்சஜன்யத்தை கொண்டாடினாள். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்பட கொல்லில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. பாஞ்சஜன்யமே உனக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமோ? சில பேர் நாள் முழுக்க ஓஹோன்னு உழைப்பா, கடைசியில் மாத கடைசியில் ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது, பிரயோஜனமே இல்லை. சில பேர் 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வருவா, ஓஹோ ரொம்ப நாளாக கிடச்சிரும். இந்த பாஞ்சஜனே அப்படித்தான், வேலையே பார்க்க வேண்டாம், எல்லா வைப்பும் அதுக்கு. சக்கரத்தாழ்வார் போய் 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 வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா கூட அதராமிர்தம் கிடைக்காது. இது ஒன்றுமே பண்ணாது, இங்கேயே உட்காண்டிருப்பார். இதுக்கு பசிச்சுதுன்னு வச்சுங்கோ, இங்கே போய் சாப்பிட்டுக்கும். தூக்கம் வந்தா இங்கே வந்து படுத்துடும். ஆக உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. இது எவ்வளவு கிட்டக்க இருக்கு. சில பெருமாளானு இப்படி தள்ளி பிடிச்சுட்டு இருப்பா, சில பெருமாள் இப்படியே பிடிச்சுட்டு இருக்கா பாருங்க, கையது வாயது, இப்படியே போய் சாப்பிட்டுக்க வேண்டியதான், இப்படியே போய் படுத்துக்க வேண்டியதான். இந்த வைபவம் யாருக்குமே லோகத்தில் வராதுன்னா, சங்கரையா உன் செல்வம் சால வழகியதே என்று 7ஆம் பதிகத்தாலே சங்கத்தாழ்வானை கேட்டாள். ஆனால் இன்றும் கண்ணன் வந்து தன்னை அனுகிரகிக்கவில்லைன்னு தோற்ற அந்த கண்ணனேயாக இன்னிக்கும் சேவை சாதிக்கும் நின்றிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் அவனுக்காக 10 பாசுரங்கள் 8ஆம் பதிகம் முழுமையும் தூது விட்டாள் ஆண்டாள். ஆண்டாள் விட்ட தூது 8ஆம் பதிகம் வெண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்தன் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈடடிக்கும் இது தனக்கோர் பெருமையே. இது போய் அந்த கண்ணனுக்கு பெருமையான கேடு. விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள். ஆகாய முழுக்க மேகப்படி கூட்டம் கவிஞ்சு நிற்கிறதா.
விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர்பாய் வேங்கடத்தன் திருமாலும் போந்தானே. மேகக்கூட்டங்களே, நீங்க முன்னாடி வந்துட்டீங்களே, பின்னாடி திருவேங்கமுடையான் வராரா? சொல்லி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? நாங்கள் முன்னாடி வந்தோம், பின்னாடி வரான்னு நினச்சிட்டு இருக்கோம். என்ன ஆண்டாள் இப்போ எதிர்பார்க்குறாளாம். தென்னீர் பாய் வெங்கடத்தன் திருமாலும் போந்தானே. தென்னீர் பெண் நீர்மை ஈழழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. இப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளை துடிக்க விடுவது அந்த பெருமானுக்கு பெருமைதானா? ஏ மேகக்கூட்டங்காள், நீங்கள் தான் போய் பெருமானுக்கு தூது சொல்ல வேண்டும் என்று மேகத்தை தூது விட்டாள். வேங்கடத்தை மத யானை போலெழுந்த மாமுகில்காள், வேங்கடத்த பதியாக வாழ்வீர்கள். மத யானையை போல சேர்ந்து திணறார் மேகமனக் களிறு சேரும் திருவேங்கடத்தானேன்னு ஆண்டாள் பாடினார். ஆகாயத்தில் அப்படியே யானை கூட்டம் கவிஞ்சிருக்காப்புல மேகக்கூட்டம் நிற்கிறதா. அந்த மேகத்தை பார்த்தாலே திருவேங்கடமுடையான் திருமேனி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா மேகவண்ணன் முகில்வண்ணன் பெருமானுக்கு கொண்டாட்டம் அல்லையோ. மின்னுமா மழதவழும் மேகவண்ணா என்னும் முகில்வண்ணன் அடியடைந்து அருள் சூடி உய்ந்தவன் என்னும் மேகத்தை பார்த்து கண்ணன் ஞாபகத்துக்கு வர அந்த திருவேங்கடமுடையான் வரேன்னு சொன்னானா. வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். உங்களுக்கு இருக்கிற பெருமை என்ன? திருவேங்கடத்தை விட்டு நகராம வாழறீரோ. அந்த வைபவம் இன்னும் நமக்கு கிடைக்கலையே. ஆண்டாளுடைய பிரார்த்தனை. நம்ம எந்த ஊரில் வேணால் போய் இருந்து பார்த்துடலாம். திருவேங்கடத்தில் ஒரு வருஷம் தங்கி பெருமாளை நித்தப்படி சேவிக்கணும். இந்த ஆசை யாருக்கான்னு வந்ததுன்னு வச்சுக்கோ, இது பெரிய ஆபத்து தான். அது எங்கே உட்கார்றது, எங்கே சேவிக்கிறது ஒன்றுமே தெரியாது. ஒரு ஊர்லேயும் போகலாம், நம்ம பாட்டுக்கு ஒரு வருஷம் இருக்கலாம், சேவிச்சுட்டு வரலாம். திருவேங்கடமுடையான் என்ன உற்சவம் குறைவா, இல்லை அவருக்கு பாசுரம்தான் குறைவா? ஏதும் குறைவில்லை. ஆனால் தங்கி சேவிக்கிறதுக்கு முடியாது சொல்லியோ. அது மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் மேகத்துக்கு ரொம்ப சுலபம். ஏன்னா நிறைய 7 மலை இருக்குது, மலையில் அது மாதிரி தங்கிவிடுற சொல்லியோ. அதனால் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். ஒரு ஓர் பெண் கொடிய வதை செய்தான் என்னும் சொல், ஒரு பெண் கொடியான ஆண்டாளை துன்பப்படுத்தினான்கிற சொல் உங்கள் திருவேங்கமுடையாருக்கு நியாயமா? மேகமே போய் சொல்லி கூப்பிட்டு கொண்டு வாருங்கள் என்று திருவேங்கடத்துக்காக 8ஆம் பதிகத்தை அமைத்து 9ஆம் பதிகத்தாலே வட திருவேங்கடத்தை பாடினவளுக்கு, வட திருமலையை வடக்கு திருமலையை பாடினவளுக்கு தெற்கு திருமலையிலே ஆசை போக செந்தூர செம்பொடிங்கிற 10 பாசுரத்தாலே திருமாலிருஞ்சோலமலை அழகனுக்காக அமைத்தாள் ஆண்டாள். அழகர் மலைக்கு ஆண்டாளுக்கு நெருங்கின தொடர்பு இந்த பதிகத்தில் தான் இருக்கு. நாறு நறும்பொழில் மாலிரும் சோல நம்பிக்கு நான் 100 தடாவில் வண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்னு வந்து இவை கொள்ளுங்கொலோ. ஏறு திருவுடையான் திருமாலிருஞ்சோலமலை அழகன். அவனுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பாசுரத்தை பாடுறேன். போன் அவருக்கு 100 கங்காளன் நிறைய அக்கார் அடிசில், 100 கங்காளன் நிறைய வெண்ணெய் இதை கொடுக்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசைப்போ. நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான். மால் இரும் சோலை, மால் சோலைனா மால்னா பைத்தியம்னு அர்த்தம். மயல்மிகள் பொழில் சூழ் மாலிரும் சோலைன்னு ஆழ்வார் சாதித்தார். அந்த திருமாலிருஞ்சோலமலையில் கொஞ்ச நாள் இருந்தால் பகவானுக்கும் பைத்தியம் கூடி போடும், சிஷ்யனுக்கும் பைத்தியம் கூடி போடும். 2 பேருக்கு ஒரே பைத்தியம் தான். அதனால தான் மாலிரும் சோல மணாளனார் அந்த எம்பெருமானுடையது. அவனுக்கு இன்னது சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 கங்காளம் வெண்ணெய், 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். அக்கார் அடிசில் கொடுக்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. இன்றைக்கும் பண்ணுறா அந்த ஊரில். அக்கார் அடிசில் தலிகை பண்ணுறதுங்கிறது சாமானியம் இல்லை. ஏன்னா அது யதி சார்வபௌமனான ராமானுஜர் பண்ணி வைத்த கைங்கரியம். ஆண்டாள் இந்த பாசுரத்தை மட்டும்தான் பாடினான். 100 தடா இந்த அக்கார் அடிசில் சொன்னேன், 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் வச்சுட்டா. வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், வாயால் பாடினேன். நேர சமர்ப்பிக்கிறதுக்கு அவ எங்கே போவோம்? அதனால் அவளுக்கு முடியாது. சின்ன பெண்ணு எங்கேயோ இருந்தால் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டா. 5 வயசில் கல்யாணம் பண்ணி போயிட்டாள்னா அவளுக்கு என்ன பண்ணியிருக்க முடியும்? ஆனால் ராமானுஜர் இதுக்கு வெகு காலத்துக்கு பிற்பாடு பகவத் ராமானுஜர் தான் காலக்ஷேப கோட்டியில் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டுருக்கார். அவருக்கு திருப்பாவை ஜீயர்னே பட்டம் உண்டு. 30 பாசுரங்கள் எப்பவும் ராமானுஜருடைய திருவுள்ளத்தில் நடையாடிண்டே இருக்கும். அவர் தான் நாச்சியார் திருமணிக்கு இப்போ காலக்ஷேபத்தில் சொல்லிட்டு இருக்கார். 100 தடா நேர்ந்து அக்கார் அடிசில் சொன்னேன், 100 தடா நேர்ந்து வண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். பாட்டை சொன்ன உடனே சுவாமிக்கு தோன்றது. இப்போ அன்னைக்கு அவள் வாய்ப்பாட்டா பாடிவிட்டாளே, அவள் ஆசைப்பட்டதை நடத்தி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையோ? அப்படி நினைச்சின்றார். சிஷ்ய சமூகத்தை அழைச்சின்றார். நேராக அங்கிருந்து திருமாலிருஞ்சோலமலை அழகனிடத்திலே போனார். 100 தடா வெண்ணெய் சமர்ப்பித்தார், 100 தடா அக்கார் அடிசில் சமைச்சிட்டார். அந்த அக்கார் அடிசில் இன்னைக்கும் சமர்ப்பிக்கலாம்னா பண்ணுறது சுலபம் இல்லை. கார்த்தால 5 மணிக்கு அடுப்பில் ஏற்றுவா, 11:30 மணிக்கு கிளறி முடிப்பா. 6-7 மணி நாழி கலரணும்னா கை போடும். அப்படி கலரினாத்தான் அது அப்படி உருவாகும். ஆனால் அப்புறம் 15 நாளைக்கு கெடாது. அன்னைக்கு அந்த அக்கார் அடிசில் பண்ணிவிட்டாள்னு வச்சுங்க, பெருமாளுக்கு சவரிச்ச பிற்பாடு ஆண்டாள் பாட்டினாலேயோ கிளறின அழகினாலேயோ அழகன் அமுது செய்தபடியாலேயோ நாம் அறியோம். ஆனால் இன்னைக்கு அது 15 நாள் 20 நாளைக்கு கெடவே கெடாது. அது எப்படி ஏற்றுவாள்னா பாலைத்தான் அடுப்பில் ஏற்றணும். இது தண்ணீரில் சமைக்கிற சோறே இல்லை, பாலில் தான் சமைக்கணும். அங்கொன்று இங்கொன்றும் கொஞ்சம் அரிசி அதில் போடணும். அரிசி நிறையாலாம் தெரியக்கூடாது.
பால் நிறையா இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் அரிசி. பின் எப்படி சுவாமி கலர்றதுன்னா, ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு பாதாம் பருப்பு, ஒரு பாதாம் பருப்புக்கு 2 திராட்சை, இது இத்தனையும் சேர்த்து எவ்வளவோ அவ்வளவுக்கு 2 மடங்கு நெய். இது குத்தினாத்தான் அது கலரவே கலரணும். இப்படி மெதுவாக அது ஒரு மணி நாளைக்கு ஒரு வீசியா நெய் குத்திண்டே கலரிண்டே இருக்கணும். கலர அது 11-11:30 மணிக்கு ஊரே வாசனை அடிக்கும். அந்த ஊர் முழுக்க இருந்து அதுக்கப்புறம் அதை இறக்கிவிட்டா நல்லா தங்க சொப்புகள், தங்க கங்காளங்கள் 100 தங்க கங்காளம், 100 தங்க கங்காளம் நிறைய வெண்ணெய், 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன், இத்தனையும் ஒரே நிமிஷத்தில் பகவான் உலகமுண்ட பெருவாயனாக அமுது செய்கிறார். அண்டாள் அதுதான் பிரார்த்திக்கிறார். 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன், வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கொலோ. திருமாலின் சோழமலை அழகன் வந்து இத்த அமுது செய்வனா? இது ஆண்டாள் பாரித்தாளோ இல்லையோ? பெருமானார் போனவரை சித்தனை சமர்ப்பிச்சார். நேர சிவிலிபுத்தூருக்கு வந்தார். ஆண்டாளே, தேவரியருடைய மனோரதத்தை ஈடேற்றி விட்டேன். ஆண்டாள் வெளியில வந்தாள். தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து ஆண்டாள் வெளியே எழுந்துருளி, யார் ஒருத்தி ஒரு பெண்ணுடைய ஒரு மனோரதத்தை ஒரு ஆண் நிறைவேற்றி வைக்கிறான்னால் கூட பிறந்த சகோதரியினுடைய ஆசையத்தானே அண்ணன் நிறைவேற்றி வைப்பான். நீர் எனக்கு பண்ணியிருக்கீர், அதனால உம்மை கோயில் அண்ணனாக பாவித்தோம், நீர்தான் நமக்கு அக்ரஜர்,